டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அரசு இருந்துட்டு நம்ம குமாரை நினைச்சு ரொம்பவே கோவத்திலையும் ஆவேசத்திலையும் அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க அம்மாச்சி, இனிமே உங்க பேரை என்கிட்ட ஏதாச்சும் வம்பு வச்சுக்கிட்டான் அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, இங்க பாரு அரசி, அவன் உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை எதுக்காக நீ வேண்டான்னு சொல்ற சொல்லு. இங்க பாருங்க அம்மாச்சி, அதெல்லாம் செட் ஆகாது. எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்த பத்தி நீங்க பேசுறத விட்டுட்டு நம்ம வேற விஷயத்த பத்தி பேசுவோமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அரசி, உன்னோட மனசுல கண்டிப்பா குமார் இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நீ காட்டிக்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பாரு அரசி, உன் மனசுல இருக்கிறத சொல்ல, உன்னோட அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் பேசுறேன், நீ கவலைப்படாத, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அரசி அமைதியாவே இருக்காங்க. அரசி மனசுல குமார் இருக்காங்கன்றது நம்ம அப்பத்தாக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சிட்ட உடனே, இங்க பாரு அரசி, உன் மனசுல குமார் இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, குமாரை பார்த்தா அவன் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசு, இந்த மாதிரி கோவப்பட்டு அவனை சிடுன்னு அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவும் வெளியே எழுந்து போயிடுறாங்க. நம்ம அரசி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், குமார் இப்பெல்லாம் பண்றது நல்லபடியா தான் இருக்கு, நல்லாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு போகும்போது அதே மாதிரி நம்ம அரசியை பார்க்கறதுக்காக குமார் வராரு. வந்த உடனே நம்ம அரசி எதுவுமே கோவப்படாம, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நார்மலாக கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்கே பாரு அரசி, நீ இவ்வளோ நார்மலாக என்கிட்ட பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ இப்படியே என்கிட்ட பேச, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கன்னு சொன்னீங்களா இல்லையா, எதுக்காக திரும்ப திரும்ப வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அரசி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் திரும்ப திரும்ப பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே தப்பு தான், நீ அதெல்லாம் பேச வராத, எல்லாமே தப்பு. உன் காலில் இப்போ விழ சொன்னா கூட நான் விழுறேன். எனக்கு யாரை பார்த்தும் பயமே கிடையாது. இங்கே பாரரசி, உனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை ராணி மாதிரி வச்சுருக்கணும்னு நினச்சி நான் ரொம்ப கோட்டை கட்டி வச்சிருக்கேன். அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் நினச்சது எல்லாமே நடக்கும். இங்கே பாரரசி ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், நம்ம அரசி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த குமாருக்கு அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. என்ன அரசி சிரிக்கிற, உண்மையா நீ சிரிக்கிறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே வானத்திலே பறக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காது அரசி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசி கணத்தில் முத்த கொடுத்துட்றாரு. முத்த கொடுக்கும் போதே நம்ம பாண்டியன் அரசியையும் நம்ம குமாரியையும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. கோவத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விறுவிறு வந்து நம்ம அரசியை அப்படியே திரும்ப வச்சு ஒரே அடி பல்லான்னு கொடுக்குறாங்க நம்ம அரசிக்கு. அப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்து நான் உன்னை திரும்பவும் காலேஜுக்கு அனுப்பினேன். ஆனால் இந்த பொறிக்கு பையனோட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அரசி. அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா, நான் சொல்கிறது இங்கே பாரு அரசி, நீ இனிமே என்கிட்ட பேசவே பேசாத, நீ யாரோ நான் யாரோ, இனி வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவமாக போயிடவும், இங்கே பாருங்க, இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கன்னு. ஏற்கனவே என்னோட அம்மாவையும் அப்பாவையும் தலைகுணு வச்சதெல்லாம் போதாதான், இதுக்கு மேலேயும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இனிமே என்னை பார்க்கவோ பேசவோ வந்தீங்க அவ்வளோதான் உங்களுக்கு, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துட்டு பாண்டியன் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடுறாங்க. அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா, நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாரு அரசி, உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சி போச்சு, இனிமே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் இருந்துட்டு ஆஃபீஸில் லஞ்ச பணமாக வாங்கிக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு மாட்டி நம்ம மீனாக்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சிக்க போறாருன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் ரொம்ப கோவமாக போயிட்டு சேர் மேலே உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பொருள் எல்லாம் உடைக்கிறாரு. இதை பார்த்தா நம்ம கோமதிக்கு ரொம்பவே பதறி போய் ஓடி வந்து, என்னாச்சுமா, எதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு கேளுங்கம்மா அப்படின்னு அப்பத்தாவை கேட்கவும், மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஆச்சு, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே
பாருங்க அத்தை, உங்க பேரனுக்கு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், எங்க வீட்டுல இருக்கிற யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது, அதுதானே உங்க பசங்களுக்கும் அதே மாதிரி உங்க பேரனுக்கும் என்ன, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனும் உள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே அப்பா என்ன ஆச்சுப்பா, இங்க பாரு சரவணா, உன் தங்கச்சி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இருந்தான்னு தெரியுமா, அந்த எதிர் வீட்டில் ஒரு பொறுக்கி இருக்கானே, அந்த பொறுக்கி கூட அவ கண்டபடி அப்படியே ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அப்பா எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அரசு இருந்துட்டு அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவனையும் என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு தான் வந்தான், ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, நீ எந்த நிலைமையில நின்றுட்டு இருந்த, உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனு, நீ சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது, அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இனிமேலும் உன்னை நம்புற மாதிரி எல்லாம் இல்லை. இனிமே உன்னோட இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணிக்கோ, ஆனால் இனிமே அப்பா இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, ஏன்ப்பா நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும், நான் இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க, என் பேரன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப மாறிட்டான். அரசி பண்ண துரோகத்தை நினச்சி இப்போ வரைக்குமே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதெல்லாம் போக்குறதுக்காக தான், அதாவது அந்த குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்காக தான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால தான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அவகிட்ட போய் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி புரியாமல் பேசுறது உங்களுக்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, அந்த காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா, ஏன் இங்கே பாருங்கத்த, என்னோட பொண்ணு அந்த பொறுக்கி வீட்டில் போயிட்டு எப்படி சந்தோஷமாக வாழும், நான் தான் பார்த்தனே அந்த லட்சணத்தை, என் பொண்ணை எப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தான்னு, அவ்வளோ கொடுமைப்படுத்தினா, அப்படி ஒருத்தன் என் பொண்ணை எப்படி சந்தோஷமாக வச்சுருப்பான். இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க, என்னோட பேரன் கண்டிப்பாக ராணி மாதிரி தான் வச்சுருப்பான், அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டான், இதுக்கு மேலேயும் அவன் பண்ணது தப்பு, அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு நம்ம திரும்ப திரும்ப அதுவே பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அரசிக்கும் நம்ம குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அரசி இருந்துட்டு, அம்மாச்சி நீங்க வேற அம்மாச்சி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு அரசி கிட்ட வந்து, இங்க பாரு அரசி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டா எனக்கு தலையே சுத்துது, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இங்க பாருங்கம்மா, அந்த குமார் பையன் தான் எனக்கு என்கிட்ட அடிக்கடிக்கு வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத நான் எத்தனையோ முறை அவன் கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் இன்னைக்கு வந்து அவன் என் கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டாமா, அதை பார்த்து தான் அப்பா ரொம்ப கோவமா என் மேலே கோவத்தில் இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலம்மா, அவனா தான் வந்து கொடுத்தான், இங்கே பாருடி, அவனா வந்து கொடுத்தானா இல்லை நீ கேட்டியடி, இங்கே பாரு அவன் தான் வம்பு பண்ணுறான்னு தெரியுதுல்ல, எங்ககிட்ட இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதாண்டி, நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்க மாட்டோமா, இல்லை கண்டிச்சிருக்காமா தான் மாட்டோமா, நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து இப்படியெல்லாம் பண்ணி வச்சேன்னா யாரடி இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா நான் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமே இப்படி நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா, இங்கே பாருடி, இனிமே நீ காலேஜுக்கும் போக தேவையில்ல, ஒன்றும் போக தேவையில்ல, நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா சொல்கிற, நான் என்னோட படிப்பை பாதிலே நிப்பாட்டிட்டா எப்படிம்மா, நான் நினச்ச கனவு ஆசை எல்லாமே நிறைவேறாமல் போயிடுமா, ப்ளீஸ்மா என்னோட ஆசையும் கனவையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, இங்கே பாருடி, நான் அதெல்லாம் யோசிச்சு தாண்டி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை இப்போது காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன், இப்போது காலேஜுக்கு போய் அந்த பொறுக்கி பையன் கூட ஓடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நீங்களும் அப்படியே பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இதுக்கு மேலே நீ பேசவே பேசாத, இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை கூட நீ தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நம்ம அரசியும் ரொம்பவே வருத்தப்பட்டு போய் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு அரசி கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு அரசி, என்ன அரசி இதெல்லாம், எதுக்காக அவன் கூட பேசின நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அண்ணி, நான் நல்லா அவன் கிட்ட பேசல அண்ணி, அவனை தான் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், அவன் வந்து பேசிட்டு அவன் பாட்டுக்கு முத்தம் கொடுத்துட்டு போனான், நான் என்ன பண்ணுவேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே,
நான் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா நான் ஏற்றுக்கிட்டு இருந்துப்பேன். ஆனால் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்படி என்னை இப்படி ஒரு மாதிரி சித்திரவதையை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி என்னால் தாங்க முடியும்? என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்துலேயும் ரொம்பவே தான் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்த உடனே என்னடி என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, எல்லாமே உங்களால் தான். உங்கள் பேரங்கிட்ட சொல்லி நீங்கள் அடைக்க வைங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம இப்போது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இங்கே பாரு அரசி, நான் இப்போவும் சொல்கிறேன், குமார் மாறிட்டான். நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. குமாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இது காந்திமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, இப்போ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கே வந்தியா? அதுக்காக தான் ஒரு நாடகத்தை ஆடி இந்த வீட்டுக்குள்ளே வந்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பார் கோமதி, அப்படியெல்லாம் இல்லை கோமதி, அவங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. வேற எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீ கூட்டிகிட்டு வந்த இடத்துல என் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். அரசி ரொம்ப நல்ல பொண்ணு, குமாரும் நல்லவனாக மாறிட்டான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அரசிக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தையே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ இனிமே இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இனிமே நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கனா? இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்க தேவையில்ல, முதல்ல இந்த வீட்டை விட்டு போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோமதி, என்ன கோமதி நீ இப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பாரு கோமதி, நீ இப்படியெல்லாம் பேசாத கோமதி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம நம்ம காந்திமதி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனா, இப்படியெல்லாம் என்னோட அப்பா அம்மா பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் என்னோட அப்பா அம்மான்னு கூட பார்க்காம மாமா என்னோட அப்பாவை எப்படி அடிக்கிறாரு, மாட்டை விட கேவலமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க இதுக்கு மேலேயோ நான் அங்கே மட்டும் போகாமல் இருந்தேன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருப்பாங்க. இப்போது என்னை பாவப்பட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களும் திணறிக்கிட்டு நம்மளையும் நம்ம மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை நான் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுக்கு நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம என்னோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, அதுதான் போனாங்கல்ல, எல்லா விஷயத்தையும் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு போக வேண்டியதானே? எதுக்காக நீங்கள் பாதிலேயே கூட்டிகிட்டு வந்தீங்க? எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும்ல. அப்போ தான் நீங்கள் என்ன நிலமையில இருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இங்கே பாரு மீனா, அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையிலே இல்லை. நாங்கள் ஏதோ நாடகம் ஆடுறதுக்காக தான் அந்த வீட்டுக்கே போயிருக்கோன்னு எங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்கன்னு தெரியுமா? இனிமேல் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாழாமே இருக்கலாம் மீனா. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். இனிமேல் நான் உண்டு, என் குழந்தை உண்டு, என்னோட வீட்டுக்கு ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்குறேனா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருக்கணும், தவிர வேறு எதுவுமே இருக்காது. எனக்காக நீ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீனா. எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்க, அந்த வேலையை நிரந்தரமாக நான் அங்கேயே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே கூடிய சீக்கிரம் நீங்கிடும். நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியை நினச்சி கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு அரசிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு அரசி, நீ குமார் வந்து உங்ககிட்ட பேசுகிறானா, அதை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் கேட்டிருக்க மாட்டோமோ? இப்போ பாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? உன் மேலே தப்பாயிருக்குமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, ஏற்கனவே நம்ம வீட்டில் எத்தனையோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் நான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, நம்மளே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். வேறு எந்த எண்ணமும் என் மனசில் இல்லைண்ணே. அது ஏன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல.
தடவையே அம்மாவையும் அப்பாவையும் தலைகுனி வச்சது எவ்வளோ பெரிய பாவம்னு எப்போ வரைக்குமே நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? என்னால் துரோகம் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா இது எப்படி என்னால் முடியும்னு அவங்க நினச்சி கூட பார்க்கலல்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு தன்னோட பொண்ணோட நினச்சி தன்னை தன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பாடு செய்யாமல் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கவும் சுடர் இருந்துட்டு, மா என்னாச்சுமா, எதுக்காகமா இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா, கண்டிப்பாக அக்காவோட வாழ்க்கை சரியாகும், நீ கவலைப்படாத. இங்கே பாருடி, அவள் மட்டும் இங்கே இருந்துட்டானா உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அதனால தாண்டி எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. இங்கே பாருமா, நீ யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் எல்லாமே மாறிடுமா? இங்கே எதுவுமே மாறவே மாறாது. முதல்ல எழுந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே வாந்தி மயக்கமாக இருக்கிறதுனால அப்படியே டயர்டாக உட்காடுறாங்க. உட்காந்த உடனே சுடர் இருந்துட்டு, என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சுடரு, எனக்கு அப்படியே ரொம்ப மயக்கமாக வருது, வாந்தி வர மாதிரி இருக்குது. அக்கா இந்த டைமில் இப்படி தான் அக்கா இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிடும்க்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு தான் குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் யோசித்து கோவிலில் உட்காந்து அதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனும் அஞ்சலியும் கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன உடனே இதை பார்த்த சரவணனுக்கு பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாரு அஞ்சலி, நீயும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது வீட்டில் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நீ யார், எதுக்காக பேசுகிற, அப்படி இப்படின்னு என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், நீ என் கூட படித்த பொண்ணு, வேறு எதுவும் இல்லை, எதர்ச்சியாக கோவிலில் மீட் பண்ண பேசின அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்படியே ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லவும், இங்கே பாரு சரவணா, நமக்குள்ளே தான் எதுவுமே இல்லைல்ல, நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே? இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு தான், இப்போது அவளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுனால எதர்ச்சியாக மீட் பண்ணப்போ 2 பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக நீ போய் சொல்லணும்? இங்கே பாரு அஞ்சலி, நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணுன்னு தெரிஞ்சால் அவங்க எல்லாரும் தப்பாக தான் நினைப்பாங்க. நமக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா அவங்க நினைக்க மாட்டாங்கல்ல. இங்கே பாரு அஞ்சலி, அதாவது இந்த உலகம் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டு இருந்தால் போதும், அவங்கள 2 பேருமே எவ்வளோ தப்பாக பேசணுமோ அவ்வளோ தப்பாக பேசி சித்தரித்து விட்டுருவாங்க. அதனால தான் உனக்கும் இனிமேல் கஷ்டம் வரக்கூடாது, எனக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக இனிமேல் நம்ம 2 பேரும் பேச வேணாம். இங்கே பாரு சரவணா, மற்றவங்களுக்காக நாம் பேசாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. உன் கூட பேசாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது சரவணா. அதாவது உன்னை பார்க்கறதுக்கு முன்ன வரைக்கும் நான் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் கூட பேச யாருமே இல்லை தெரியுமா? ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் நீ டெய்லியும் நைட்டே என் கூட பேசுகிற, ஃபோன் பேசுகிற, நேரில் மீட் பண்ணுறோம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரவணா. இதெல்லாம் என்னால் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நீ மற்றவங்களுக்காக யோசித்து நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்க வேணாம். உனக்கும் டிவோர்ஸ் ஆக போதும், எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி கேட்டுடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே இடிஞ்சு போய் அதாவது சரவணன் கிட்ட வராங்க. வந்த உடனே சரவணன் இருந்துட்டு பாண்டியனை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு சரவணா, நீ இப்படி ஒரு பொய்யே சொல்லி எங்களை எல்லாருமே ஏமாத்துவேன்னு நினச்சி கூட பார்க்கல. தங்கமயில் பொய் சொன்னவ தான், ஆனால் இப்படி ஒரு விஷயத்துலலாம் அவள் பொய் சொல்லலை. ஆனால் உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தில் அவள் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 மனசு உடைஞ்சு போய் பேசவும், அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கப்பா. இங்கே பாரு சரவணா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களையே நீ மட்டும்தான் என்னோட பேச்சை கேட்டுட்டு என்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுதான் இல்லை. என்கிட்ட நீ நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. உன்னோட நடிப்பை நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன். இங்கே பாரு சரவணா, இனிமே உன்னை உன் போக்கில் விட்டுட்டேன்ல. இனிமேல் உன் லைஃப்பில் என்ன உன்னோட வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறியோ அதுதானே நடக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இனிமேல் அப்பான்னு என்கிட்ட பேசக்கூட கூடாது. இனிமேல் கடைக்கும் வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா,
இங்கே பாருங்கப்பா, கடைக்கு வராதுன்னு சொன்னால் கடையை யார் பார்த்துப்பா? இங்கே பாருடா, நீ இல்லாததுக்கு முன்னே நான் மட்டும்தான் கடையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே யாரும் எனக்கு உதவி பண்ணுறதுக்கெல்லாம் வரல. இனிமேல் கடையை நீ எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ பார்த்துக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இனிமேல் என் கடைக்கும் வராத, என் மூஞ்ச பார்த்து பேசவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே சோஃபா மேலே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி போய் பாண்டியன் பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாருங்கள், வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. அழுதுகிட்டே நம்ம கோமதி மடியில் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு, எதுக்காகங்க அழுறீங்க? இங்கே பாரு கோமதி, நம்ம பசங்க எல்லாமே ரொம்ப நல்ல பசங்க தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுவும் சரவணன் இந்த வீட்லேயே எல்லார வீடும் நல்ல பையன் தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பொண்ணு கூட ஒரு தப்பான உறவில் இருக்கான். அது இப்போ தான் எனக்கு புரியுது. காலையில் வந்து அவங்க சண்டை போட்டு போனது எல்லாமே உண்மைதான். அதெல்லாம் நம்பாமல் நம்ம தான் முட்டாள்தனமாக நம்ம பையனை நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க, நம்ம நல்லா வளர்த்துருக்குங்க அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப தப்பான எண்ணத்தில் இருந்திருக்கோம். அவங்க எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதாவது யார் நம்ம கோமதி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும், இதை பார்த்து நம்ம சரவணன், இங்கே பாருங்கப்பா, நான் வேணும்னாலாம் அதெல்லாம் பண்ணலப்பா, நான் சொல்கிறத இங்கே பார் கோமதி, இந்த வீட்டில் இருக்கிற யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல. முதல்ல இவனை இங்கேருந்து போக சொல்லு. இவனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கோவமாக வருது. நான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனால் அவங்க குடும்பத்திலேருந்து இவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவங்க பொய் சொல்லி தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கூட நான் அமைச்சு கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, ஒரு பக்கம் நீ எங்களை கஷ்டப்படுத்துகிற, இன்னொரு பக்கம் உன்னோட தங்கச்சி அரசி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் எல்லாரும் வளைச்சி எங்கள் 2 பேருமே கஷ்டப்படுத்தினா நாங்கள் எங்கடா போவோம்? நீங்கள் எங்களை பற்றி என்ன தாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உன் மனசில் என்ன தான் நினைக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா எங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே? டிவோர்ஸ் ஆனதோ உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வச்சுருப்போம்ல, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் இப்போவும் சொல்கிறேன், அவள் என் கூட படித்த பொண்ணு தான். அவளும் நானும் லவ் பண்ணலாம் இல்லைம்மா, அது முன்னாடிம்மா. இப்போது அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. நான் சொல்கிறத நம்புங்கம்மா. இங்கே பாருடா, அப்பாவே காதால் கேட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை நம்ப சொல்கிற? இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நான் நம்ப போகிறது கிடையாது. என் புருஷனை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கோங்க. இனிமேல் யாரோட பிரச்சனைக்கும் நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்பவே கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காந்திமதி வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, ஏன் கோமதி இப்படியெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ கோவப்படாத கோமதி அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, இங்கே பாருங்க, என் வீட்டில் இருந்து உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே கண்டிப்பாக என் அப்பா அம்மாவோ இல்லை என் வீட்டில் இருக்கிற யார் ஒருத்தர் ஒரு ஈக்காக்கா கூட உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. இனிமேல் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் இவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. இவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, யார் கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இனிமே நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு ஒரு நல்ல பேராக எனக்கு கொடுத்துட்டீங்க. அந்த ஒரு நல்ல பேரவே போதும் எனக்கு. நான் அதை நினச்சிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுவேன் அப்படின்னு சரவணனை பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி நல்லவ மாதிரி நடிக்க வந்துட்டியா? இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு உணர்ந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கிற நிலைமையிலேயே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, இனிமேல் என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி கிட்டேயும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே இந்த வீட்டுக்கும் சரி உங்ககிட்டயும் சரி பேசுறது இதோட லாஸ்ட்டாக இருக்கும். இனிமே உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதாவது உறவு கொண்டாடிட்டு எங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு கோமதி கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும், இங்கே பாருங்கப்பா, அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை கோவிலில் மீட் பண்ணி பேசினாப்பா. அவள் மாசமாக இருக்குன்னு சொன்னா. அது எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டேன்ப்பா. அதுக்காக தான் அவள் இப்படியெல்லாம் பேசிட்டு போறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. டே சரவணா, என்னடா சொல்கிற நீ? அவள் மாசமாக இருக்காளா? அவள் உண்மையாக மாசமாக இருக்காளா இல்லை பொய்யடா? இங்கே பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவள் போய் இந்த வீட்டுக்கு உள்ள வரத்துக்காக அவள் பொய் சொன்னான்னு தான் நினைக்கிறேம்மா. கண்டிப்பாக அவள் பொய் தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு சரவணா, அவள் சொல்கிறது உண்மையாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சரவணன் இருந்துட்டு கோமதியை ஏற்றுப்பாங்களா, நம்ம தங்கமையில் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோ.